வணக்கம். நெருப்பு தமிழன். தற்கொலை பயலுக அமெரிக்காவிலேயுமா இருக்கிறானுங்க? நான் நம்பலைங்க. ஆனால் நேற்று இரவு எனக்கு ஒரு அழைப்பு வருது. ஒரு அழைப்பு வரும்போது சொல்லுங்க அப்படின்னு நானும் கூப்பிட்டு வணக்கங்க அப்படிங்கிறேன். அவன் ஏய் என்ன விஜயை பற்றி பேசுகிற நிறுத்திடு அப்படிங்கிறான். ஏங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படிங்கிறேன். இதோட நிறுத்திக்க, இல்லைன்னா உன்னை தூக்கிடுவேன் அப்படிங்கிறான். இந்த விருந்தாளிக்கு பிறந்தவன் என்ன தூக்கிடுவேங்கிறான். அமெரிக்காவில் நம்ம பேசுகிறது யூடியூப் அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க்கு. அந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறதே அமெரிக்கா. இந்த யூடியூப்புங்கிற ஒரு பிராண்டு, யூடியூப்புங்கிற ஒரு கம்பெனி யாரோடதுன்னா இது அமெரிக்காக்காரவங்களோடது. இந்த அமெரிக்காக்காரவங்களோட வச்சு தான் உள்ளூரில் இருக்கிறவனே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஊரில் இருக்கிறவன் அரசியல் பேசுகிறது எல்லாருமே இதில் தான். விஜய் வரைக்கும் இதை வச்சு தான் வாழ்கிறாரு. ஆனால் இவன் சொல்கிறான், நீ யூடியூப்பில் விஜய் குறித்து பேசக்கூடாது, நீ யார் விஜய் பற்றி பேசுவதற்கு, உன்னை தூக்கிடுவேன் அப்படிங்கிறான் இந்த விருந்தாளிக்கு பிறந்தவன். ஆனால் வச்சு செஞ்சு விட்டேன். இன்னைக்குன்னு இல்லை, அவன் ஒரு மாதத்துக்கு தூங்க முடியாது, அந்த அளவுக்கு வச்சு செஞ்சு விட்டேன். எதற்கு நான் சொல்கிறேன்னா, நீ விஜயினுடைய விசுவாசி ஆயிரு, இல்லை என்ன வேணாலும் இருந்துட்டு போ. நான் பேசக்கூடிய காணொலிகள் உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதா? நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தேன்னா, நல்ல சோறு திங்கிறேன்னா, சோத்தை திங்கிறியா இல்லை மலத்தை திங்கிறியா? போய் வழக்கு பதிவு பண்ணு, உன்னால் முடிஞ்சதை பாரு. இல்லை போய் காவல்துறையில் புகார் கொடு. நீ நல்ல ஆம்பளை தானே, நல்ல தாய்க்கு தானே பிறந்த, போய் காவல் நிலையத்தில் புகார் கொடு. என்னை பற்றி இப்படி பேசிட்டான் அப்படின்னு புகார் கொடு. இது அவர் ஆம்பளைக்கு அழகு. பொட்டா பாய மாதிரி இருந்துக்கிட்டு அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு, அமெரிக்காவினுடைய சட்டத்திட்டம் தெரியுமா? இவன் மாதிரி பரதேசி தருதலைங்க கேட்டால், நான் தமிழ்நாடு, நான் தஞ்சாவூர்லேருந்து வந்துருக்கிறேன், நீ எந்த ஊர்லேருந்து வேணாலும் வா, நீ தஞ்சாவூர்லேருந்து வந்திருந்தா நீ ராஜராஜ சோழன் ஆகிடுவியா, இல்லை மிட்டா மிராஸ் ஆகிடுவியா? வச்சு செஞ்சிருவேன். இதோட ஓடிரு. இதோடு ஒழுங்கு மரியாதையாக யாரையாவது ஏமாத்துகிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக இருந்துக்க. இது உனக்கு நல்லது. இல்லைன்னா உன் பேர் ஊர் அடையாளம் வரைக்கும் அடிக்கிறதுல எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது. ஆனால் அது நம்மளுடைய நோக்கமும் கடமையும் அல்ல. ஒரு கண்ட தெருப்பொறிக்கு நாயெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமும் இல்லை. தெருநாய் கடிக்க வருதுன்னா தெருநாயை போய் நம்ம கடிக்க முடியாது. அதனால் இப்போவும் சொல்கிறேன், உன் வேலையை நீ பார்த்துட்டு போனேன்னா உனக்கு நல்லது. பிரச்சனைகள் என்பது எனக்கு பார்க்குறது புதுசும் இல்லை. டெய்லி நான் போத்திக்கிட்டு தூங்கிற பெட்ஷீட்டு மாதிரி. எனக்கு அது பிரச்சனை இல்லை. எச்சரிக்கிறேன், கவனமாக ஒழுங்காக இருப்பது உனக்கு நல்லது, உனக்கு நல்லது, உனக்கு நல்லது.